அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து டிஜிபே வந்து அப்ளிகேஷனில் ஒர்க் ஆகிட்டு இருந்தது. இப்போ வந்து டிஜிபே வந்துட்டு வெப்பில் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். digipay.web.cse cloud.in இந்த வெப்சைட்டில் போய்க்கோங்க. போயிட்டு என்ட்ரு அடிச்சிட்டிங்க அப்படின்னா லாகின் வந்துடும். சரிங்களா? லாகின் கிளிக் பண்ணிக்கோங்க. லாகின் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் சிஎஸ்ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். சரிங்களா? அது மட்டும் கொடுத்துட்டு எஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா வெப்பேஜ் வந்து லாகின் ஆகிடும். சிஎஸ்ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போய்ட்டு லாகின் ஆகிடும். ஓடிபி கேட்கும். ஃபஸ்ட்டு அத்தன்டிகேஷனுக்கு வந்து ஓடிபி கேட்கும். அந்த ஓடிபி உங்கள் மொபைல் நம்பர், மெயில் ஐடி ப்ளஸ் ஓடிபி அத்தன்டிகேட்டர்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அது மூலிமா ஜென்ரேட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் மொபைலில் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு அப்படின்னா உங்களுக்கு உங்களோட மெயிலுக்கு வந்துட்டு உங்களோட ஃபோனுக்கு வந்துட்டு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அது இதில் என்ட்ரி பண்ணுங்கள். ஒன் டைம் பாஸ்வேர்டு ஒன்று வந்திருக்கும். அதை வந்து இந்த காலத்தில் என்ட்ரி பண்ணுங்கள். இப்போ ஓடிபி போட்டுட்டு ப்ரொசீஜர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். சரிங்களா? இதில் வேலெட்டில் நம்ம எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு பண்ண தான் இதில் ஆட் ஆகும். சரிங்களா? இதில் வந்து லிஸ்ட் ஆஃப் சர்வீஸ் இருக்குது. பேலன்ஸ் விட்ராவல், கேஷ் விட்ராவல், மினி ஸ்டேட்மெண்ட், பேலன்ஸ் என்கொயரி இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி வேலெட் டாப்அப், நம்ம டிஜிட்டல் சர்வர் வேலெட்டுக்கு இதுலேருந்து டாப்அப் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷன் இருக்குது. பே அவுட் இருக்குது, லாக்கு, பாஸ்புக்கு, இதெல்லாம் வந்துட்டு வேலெட் ட்ரான்சாக்ஷனில் இருக்குது. சரிங்களா? இப்போ ஏஇபிஎஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். இதில் கேஷ் விட்ராவலில் போய்க்கோங்க. கேஷ் விட்ராவலில் போயிட்டு ஃபஸ்ட்டு அத்தன்டிகேஷன் உங்களோடது வைக்கணும். லாகின் அப்போ மட்டும் ஃபஸ்ட்டு அத்தன்டிகேஷன் உங்களுக்கு வச்சிங்க அப்படின்னா கேப்சர் கேட்கும். ஆட்டோமேட்டிக்காக என்னென்ன ஸ்டேஜ் மூவ் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு காட்டிடும். ஃபைண்ட் டிவைஸ், பயோமெட்ரிக் கவுண்டடு, கேப்சர் டேட்டான்னு இருக்கும். இப்போ நீங்கள் பயோமெட்ரிக் வச்சிங்கன்னா கேப்சர் ஆகிடும். இப்போ பயோமெட்ரிக் கேப்சர் சக்ஸஸ்ன்னு வந்துச்சுன்னா விஎல்ஏ அத்தன்டிகேட்டட் ஓகே ஆகிடும். இப்போ பாருங்கள், கேஷ் விட்ராவல், கேஷ் டெபாசிட் இப்போதைக்கு ஒர்க் ஆகல, ஆனால் ஒர்க் ஆகும். பேலன்ஸ் என்கொயரி, மினி ஸ்டேட்மெண்ட். இப்போ ஒரு கஸ்டமருக்கு வந்து நம்ம பேலன்ஸ் என்கொயரி செக் பண்ணுவோம். சரிங்களா? அந்த கஸ்டமரோட பேங்க் என்ன பேங்க்கோ அந்த பேங்க் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பேங்க் செலக்ட் பண்ணியாச்சு. ஆதார் நம்பர் டைப் பண்ணியாச்சு. ஆதார் நம்பர் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆதார் நம்பரை ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு திரும்ப பேஸ்ட்டும் பண்ணிக்கலாம். சரிங்களா? கஸ்டமர் மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா 999 அனுப்பிச்சுட்ருங்க. பட் ப்ராப்பராக வந்து கஸ்டமர் நம்பரை நீங்கள் ட்ரை பண்ணணும். சரிங்களா? ஒவ்வொரு இதுக்கும் வந்துட்டு ப்ராப்பராக கஸ்டமரோட நம்பர் ட்ரை பண்ணிவிட்டு இப்போ கஸ்டமரோட ஃபிங்கர் பிரிண்ட் வச்சிங்க அப்படின்னா அது அதே மாதிரி கேட்கும் எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்ட்டு. உங்களுக்கு இங்கே ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா உடனே உங்களுக்கு பிரச்சனை காட்டிடும். ஒரே செகண்டில் உங்களுக்கு வந்துட்டு காட்டிடும். ஒரே செகண்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டிடும். இப்போ நம்ம வந்து விட்ராவல் பண்ணிக்கலாம். விட்ராவல் போகலாம். சரிங்களா? விட்ராவலுக்கு வந்துட்டு அதே ஏபிசி கிளிக் பண்ணிவிட்டு கேஷ் விட்ராவல் போனீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்துட்டு பேங்க்கை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி காப்பி பண்ணாலும் அதை அப்படி பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு மொபைல் நம்பர் கொடுத்துட்டு ஒரு அமௌண்ட் வந்துட்டு ஒரு 2000 கொடுத்துட்டு ஜஸ்ட்டு டிக் பண்ணிக்கலாம். டிக் பண்ணிவிட்டு கேப்சர் பண்ணிட்டு அந்த அக்னாலஜ்மெண்ட் டிக்னு வச்சு கேப்சர் பண்ணிங்க அப்படின்னா டிவைஸ் கேப்சர் ஆகும். கேப்சர் ஆனதுக்கப்புறம் சென்டிங் ரெக்வெஸ்ட் பேங்க் 2 செகண்ட் 3 செகண்ட் தான் டக்குன்னு விட்ராவல் ஆகிருக்கு. பாருங்க, விட்ராவல் ஆகிடுச்சு. இதை நீங்கள் ரெசிப்ட் பிரிண்ட் எடுத்துக்கலாம். பிரிண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு இன்ஸ்டன்ட் கமிஷனோட உங்களுக்கு வந்து இதில் ஆட் ஆகிடுச்சு. சரிங்களா? இன்ஸ்டன்ட் கமிஷனோட இதில் வந்து ஆட் ஆகிடும். இப்போ நம்ம வேலெட்டுக்கு டாப்அப் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். டிஜிட்டல் வேலெட்டுக்கு இதுலேருந்து டாப்அப் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 500 போடுறோம் அப்படின்னா ஒரு 500, இப்போ மினிமம் வந்து 500 பண்ணு. இப்போ பாருங்கள், டிஜிட்டல் வேலெட்டுக்கு இதுலேருந்து டாப்அப் பண்ணியாச்சு. சரிங்களா? இப்போ வந்து பே அவுட் பண்ணிக்கலாம். பே அவுட் பண்ணுறதுனாலும் அதே மாதிரி தான். நீங்கள் ஆல்ரெடி டிஜிட்டல் சர்வரில் என்ன அக்கௌண்ட் கொடுத்துருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து பே அவுட் ஆகிடும். சரிங்களா? ஐஎம்பிஎஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உடனே பே அவுட் ஆகிடும். சரிங்களா? இந்த ரெக்வஸ்ட் எந்தெந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு கரெக்டாக காட்டிடும். இது நல்லா ஃபாஸ்ட்டாகவும் வேலை செய்யுது, கிளியராகவும் இருக்குது. சரிங்களா? இந்த இடத்துல வந்துட்டு டக்குன்னு ஆகிடும் உங்களுக்கு. சரியா? 2-3 நிமிஷத்துலேயே எல்லாமே வேலை முடியும். சரிங்களா? இதில் கரெக்டாக உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். இதுதான் புதுசாக வந்திருக்கிறது டிஜிபே வெப்பு. இதில் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது, கிளியராகவும் இருக்குது, இன்ஸ்டன்ட் கமிஷன் இருக்குது. சரிங்களா? எல்லாம் செக் பண்ணிக்கலாம். பாஸ்புக்கும் இதுலேயே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? எல்லோரும் பயன்படுத்துங்க. சரிங்களா? ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.